ஸோ நம்ம ஆரம்பிக்கிறோம்னா டெஃபினட்டா இதுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர். அப்புறம் போக போக நம்ம சீசன் ஆர்டிஸ்ட் ஆகும்போது ஈச் ஒன் வில் ஹேவ் தேர் ஓன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் தே வில் டெவலப் இன் தேர் ஓன் ஸ்டைல். பட் ஃபார் அ பிகினிங் எல்லாருமே இதுதான் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு வர்ணம், அந்த வர்ணத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் இது ஆப்வியஸ்லி சாகித்யம் மட்டும் தான் பாடுவோம், 2 காலத்துல பாடுவோம். சரணம் வந்து மத்தியம காலத்துல மட்டும் பாடிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு புள்ளியார் பாட்டோ இல்லைன்னா ஆரம்பத்துக்கு என்ன பாட்டு நல்லா இருக்குமோ, ஒரு நாட்டை, ஹம்சத்வனி எக்ஸெட்ரா, அந்த மாதிரி கம்பீர நாட்டை தேவை இருந்தா ஒரு ஸ்வரம் பாடுறது. சிட்டஸ்வரம் இருக்கிற பாட்டா இருந்தா அப்படியே அழகா இருக்கும், உங்களுக்கு எடுத்து கொடுக்கும், அந்த டெம்போ செட் பண்ணி கொடுக்கும். ஒரு மைக் பேலன்ஸ் எல்லாம் வருது, அந்த வாத்தியக்காரோட நமக்கு ஒரு ரேப்போ வருது, எல்லாமே செட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ராகம் பாடி ஒரு சௌக்க கால கீர்த்தனம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மேபி ஒரு ராகம் பாடி ஒரு மிஸ்ர சாப்பூலியோ இல்லை வேற ஏதாவது தாளம், ஒரு ரூபக தாளம், ஒரு கலை, அது மாதிரி ஒரு கீர்த்தனம் பாடிட்டு அது கொஞ்சம் ஸ்வரம் பாடுறது, ஒரு காலமோ 2 காலம் ஸ்வரம் பாடுறது. நடுவில் அந்த பேஸ் பேக் அது வந்து கொஞ்சம் ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஸ்லக்கிஷ் ஆகுது தோணிட்டுன்னா ஒரு அன்னிட்டிக்கு. ஆனா வந்து இப்போ இதை ஃபாஸ்டா சொல்றேனே தவிர அந்த கீர்த்தனத்தோட பாரத்தை தெரிஞ்சுட்டு எந்த ஸ்பீட்ல இருக்கணுமோ அதை பாடுறதுங்கிறது இப்பதான் தெரியுது. உட்காந்து நீ தயாராதா அப்படின்னு பாடுவா அப்படின்னா அதை உட்காந்து ஃபாஸ்டா பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்காது. அது தட் வி ஹேவ் டு கீப் இன் மைண்ட். அப்புறம் ஒரு பெரிய கீர்த்தனம் லைக் சக்கனி ராஜா, ஓரங்கசாயி, அந்த ராகம் செலக்ஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் தான் வந்து இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் ராகம்ஸ் லைக் கல்யாணி, காம்போதி, கராத்ரியா எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் நம்ம வந்து கேதாரகோடை மாதிரி கஷ்டமான ராகங்களுக்கு கூட போய்க்கலாம். ராகம் தான பல்லவி பாடுறதா இருந்தா அப்புறம் பாடிக்கலாம். இந்த பல்லவிஸ் பாடும்போது you should know her limits because it's very easy to set up pallavi. நானே வார்த்தை string it together, have some pattern, do it. அது அழகா இருக்கணும். அதே மாதிரி நிறவில் பாடுற இடமும் சூஸ் பண்ணும்போது அந்த பஞ்ச் லைன் ஆஃப் த கீர்த்தனம் இருக்கும் இல்லையா, அதை வந்து பாடணும். எனக்கு கம்ப்ளீட் அது அந்த விஷயம் வந்து definitely musicians have to pay some attention. அப்போ அர்த்தம் தெரிஞ்சு பாடினா கொஞ்சம் பெட்டர். அது டெஃபினெட் இல்லையா? ஆமா, நமக்கு வந்து எவ்வளவுத்துக்கு முடியுமோ இப்ப நிறைய ரிசோர்சஸ் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்லேஷன்ஸ் கொடுக்கறா ஆர் சொல்லி கொடுக்கறவாளே சொல்லி தந்துடுவா. சில இன்ஸ்டன்சஸ்ல நான் எங்க அவ பாடினா அந்த எமோஷன் ஆர் சென்டிமெண்ட் தெரிஞ்சுட்டு பாடினோம்னா டெஃபினட்டா அது இட்ஸ் an enriching experience for the singer and for the listener. தனியாவர்த்தனம்க்கு நீ கேட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த தனியாவர்த்தனம்லாம் விட்டுட்டு அப்புறம் பாக்கி துக்கடாசுன்னு பாடுவோம். கடைசியில ஒரு திருப்பு கழுத்து இல்லான்னா அதெல்லாம் பாடலாம்.